அன்புமகளே, இன்றைய புள்ளி வகுப்பிற்கு உங்களை அழைக்கிறேன். இன்று நாம் இரண்டாவது பாடத்தினுடைய முதல் பகுதிக்கு வரலாம். இதில் இதை உங்கள் நோட்டில் அப்படி எழுதிக்காங்க. இப்போ இதுக்கு வாங்க. முழுமை தொகுதி சராசரி மிகை காணும் சோதனை. இதே ஃபர்ஸ்ட் பாடத்துலையும் பார்த்துருக்கோம், அதைத்தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம்தான். சரி, இப்போ முழுமை தொகுதியின் மாறுபாடு அளவை, முழுமை தொகுதியினுடைய மாறுபாடு அளவை சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு குறிப்போம். நம்மளுக்கு திட்ட விளக்கமாக பயன்படுத்தினோம்னா சிக்மா அப்படின்னு போடுவோம். அது தெரியாத போது எப்படி இந்த சராசரியின் மிகைக்காண் சோதனையை செய்வது, அதற்கான வழிமுறைகள், அதற்கான படிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், கணக்கு முதல்ல எடுத்து வாசித்த உடனே அதில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் முழுமை தொகுதிக்கான சராசரி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அதை μ0 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். மாறுபாட்டு அளவை கொடுத்துருக்காது. சரி, அடுத்து இன்மை கருதுகோள். இப்போ இன்மை கருதுகோள் H0 is to μ equal to μ0. μ0 என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூவை அந்த மதிப்பு அங்கே எழுதணும். அடுத்து மாற்று கருதுகோளுக்கு 3 நிலைகள். 3ல் எது ஒன்று இது கணக்குக்கு தேவையோ அதை எழுதினா போதும். இப்போ 3ஐயும் நம்ம இதில் பார்ப்போம். இப்போ H1 is to μ0 equal to μ0 அப்படின்னு எழுதலாம். அப்போ ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு அவன் கொடுக்கக்கூடிய அந்த இதில் அந்த சராசரிக்கு எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு எழுதும். அடுத்து H1 is to μ greater than μ0. சராசரி கொடுத்துருக்கூடிய சராசரியோட அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுக்கக்கூடியதான். அதனால் வேறுபாடு இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் அடுத்து H1 is to μ less than μ0. இது குறைவாக இருக்குது அப்படின்னு 3 நிலைகளில் எந்த நிலை இதற்கு சரியோ அதை எழுதணும். அடுத்து மாதிரினுடைய அளவுகள், கணக்கில் இருந்து மாதிரி, அதாவது மாதிரிக்கான சராசரி, அது சாம்பிள், அதற்கான சராசரி x பார் அப்படின்னு குறிக்கும். அதுக்கான மதிப்பு எழுதிக்கிடணும். அந்த மாதிரிக்கான அளவு n எவ்வளோன்னு எழுதிக்கிடணும். அடுத்து மிகைக்கான் நிலை. இப்போ மிகைக்கான் நிலையை பொறுத்தவரை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது இது ரெண்டு தான். மிகைக்கான் நிலை ஆல்பா ஈக்குவல் டு 1% ஆர் 5%. 1% இருக்கலாம், இல்லாட்டி 5% இருக்கலாம். அடுத்து மாதிரி பண்பளவை, இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலாவை பாருங்கள். இது டி நாட்டுன்னு எடுக்கலாம், இங்கே கேபிட்டல் டீன்னு போட்டிருக்கோம், டி நாட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் என், இது டி பரவலுக்கு. இப்போ எப்படி இது டி பரவலா இல்லை இயல்நிலை பரவலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த எண்ணுடைய அளவு 30 விட குறைவாக இருந்துச்சுன்னா, இப்போ 24 இருக்கலாம், 25 இருக்கலாம், 5 இருக்கலாம், அப்படி 30 விட குறைவாக 29 இருக்கலாம், 30 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது டி பரவல். இதுக்கு முன்னால் பார்த்துருப்போம் n ஈக்குவலன்ட்டு n ஆஃப் 0,1 அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருப்போம். அப்போ அது இந்த எண்ணுடைய அளவு 30 விட அதிகமாக இருந்திருக்கும். நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இது 30 விட எண்ணுடைய அளவு 30 விட குறைவாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எழுதப்படும். அங்கே Z0 அப்படின்னு குறிச்சிருப்போம், இங்கே டி, அதாவது T0 அப்படின்னு குறிப்போம். இப்போ இது கணக்கீடு, இதற்கான மதிப்புகளை இதில் அப்படி பிரதியிடணும். பிரதியிட்டு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த திட்ட விளக்கம் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ இருக்கக்கூடிய மாதிரி அளவுகளை பயன்படுத்தி திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் 1/n-1 சிக்மா i ஈக்குவல் டு 1 to n ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு எஸ், அதாவது திட்ட விளக்கம் கிடைச்சிடும். அப்போ அதை இதில் பிரதியிட்டோம்னா நம்ம அதுக்கான மதிப்பு T0 மதிப்பு கிடைச்சிடும். அடுத்து தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு. தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே மாற்று கருதுகோளில் 3 நிலை சொல்லியிருக்கோம். எந்த நிலை போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல இருப்போம். முதல் நிலை போட்டிருந்தோம் அப்படின்னா மியூ நாட் ஈக்குவல் டு μ0 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஇ இந்த மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா டி பரவல் அட்டவணை புக்கினுடைய கடைசி பக்கத்தில் இருக்குது, அதிலிருந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் தருவேன். இப்போ இதில்
பாருங்கள் Tn-1, ஆல்ஃபா பை 2. இப்போ ஆல்பா வந்து 5% இருந்துச்சுன்னா அதில் பாதி வந்து 0.025 அப்படின்னு போடுவோம். அதே 1% இருந்துச்சுன்னா 0.005 அப்படின்னு போடுவோம். அதற்கான மதிப்பை வந்து நம்ம அட்டவணையில் கண்டுபிடிப்போம். n வந்து எவ்வளவோ அதுக்கேற்ற அதிலேருந்து ஒரு மதிப்பை கழித்து அதையும் அங்கே பார்க்கணும் அட்டவணையில். இப்போ ரெண்டாவது நிலை அதில் மாற்று கருதுகோளை போட்டிருந்தோம்னா மியூ கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா Tn-1, ஆல்ஃபா ஆல்பானா 5%னா 0.05 அப்படின்னு பண்ணணும். அடுத்து வந்து மாற்று கருதுகோள் வந்து மியூ லெஸ் தென் மியூ நாட் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா TE என்ன இருக்கும் அப்படின்னா -n-1, ஆல்ஃபா இப்படி போடணும். சரி, கடைசியாக முடிவு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ மாற்று கருதுகோள் வந்து மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே மறுக்கு விதி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எழுதணும்னா அதுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ மாடுலஸ் T0 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு Tn-1, ஆல்பா பை 2. அப்போ T0 வந்து மைனஸ் வேல்யூவாக வந்திருந்தால் கூட நம்ம மாடுலஸ் போடும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த T0 மதிப்பு Tனுடைய மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ H0 மறுக்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும். அதே மியூ கிரேட்டர் தன் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா மாற்று கருதுகோள் அப்படின்னு இருந்துச்சுன்னா T0 மதிப்பு வந்து இந்த T பரவல் அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா H0 மறுக்கப்படுகிறது அப்படின்னு போடணும். அதே இது மியூ லெஸ் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா T0 மைனஸ் T ஆல்பா பை Tn-1, ஆல்ஃபா. அப்போ இந்த T0 மதிப்பு Tனுடைய மதிப்பை விட குறைவாக இருந்துச்சுன்னா H0 மறுக்கப்படுகிறது. அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா H0 ஏற்கப்படுகிறது அப்படின்னு இதை கணக்க முடிக்கணும். இதுதான் இதற்கான படிநிலைகள். இந்த படிநிலைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கான கணக்குகளை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இதே நிலை தான் இதுக்கு முந்தின பாடத்துலையும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.